இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு தலைப்பானது சிலுவை ஒரு புனித சின்னம் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏன் சிலுவை புனித சின்னமாய் அது இந்த உலகத்தில் வந்தது என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5:24. ஆங்கில வேதம் வைத்திருக்கிறானால் Galatians chapter 5 verses 24. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அடுத்தது ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள், ஆமென், கிறிஸ்து உடையவர்கள். கிறிஸ்தவர்கள் என்பது ஒரு வார்த்தை, ஆனால் கிறிஸ்து உடையவர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்தவன் என்று சொல்வது வேறு, கிறிஸ்து எனக்குள்ளாய் வாழுகிறார் என்று சொல்வது வேறு. ஆமென், ஹல்லேலூயா. நான் கிறிஸ்தவன், நான் ஒரு மதத்தை சார்ந்தவன் என்று சொல்வதை பார்க்கிறோம். கிறிஸ்து எனக்குள்ளாக ஜீவிக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்ப்பது தான் இந்த சிலுவையின் இந்த லெந்து நாட்களை குறித்து வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசையும் அதன் இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமென். இந்த கால வேளையில் இந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிலுவையில் அறைந்திருக்கிறீர்களா? நாம் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறோமா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24 சொல்வது போல தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் இந்த கால வேளையில் நீங்கள் அறைந்திருக்கிறீர்களா? கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த தபசு நாட்கள் ஏதோ ஒரு நாட்கள் அல்ல. வீட்டிலிருந்த நாளை கொண்டாட போகிறோம். சிலுவையின் தியான கூட்டங்களுக்கு நாம் கடந்து போகிறவர்களாக இருக்க போகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சிலுவையை குறித்ததான எண்ணம் நம் வாழ்க்கையில் என்ன? நம்முடைய வாகனங்களில் நாம் சிலுவையை பொறித்திருக்கலாம், நம்முடைய வீட்டு வாசலில் நாம் சிலுவையை வைத்திருக்கலாம், நம்ம போடுகிற செயினில் ஒருவேளை சிலுவை இருக்கலாம். ஆனால் தேவன் உனக்கு தந்த சிலுவையில் உங்களை அறைந்திருக்கிறீர்களா? எழுத்தினாலத்தின் இந்த ஆண்டவரே, என்னோடு கூட நீர் பேசுங்கப்பான். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் தங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட உன்னோட வாழ்க்கையில் உன்னை நீ சிலுவையில் அறைந்திருக்கிறாயா? சிலுவையோ புனித சின்னம், சிலுவையோ புனித சின்னம், ஜகத்தின் இரட்சகன் இயேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோ புனித சின்னம். கல்வாரியின் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லாருக்கும் பிழைத்து இக பரதை இணைக்கும் இல்லோரை செல்வராக்கும் கொல்லோரை நல்லோராக்கும் எல்லோரை செல்வராக்கும் கொல்லோரை நல்லோராக்கும் நலனாயன் இயேசு சுவாமி தோளில் சுமந்து சென்ற சிலுவையோ புனித சின்னம். ஜகத்தின் இரட்சகன் இயேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோ புனித சின்னம். கல்வாரியில் முளைத்து ககனம் வரை நுழைத்து எல்லாத்திலும்
அது இல்லாரை செல்வராக்கும், கொல்லோரை நல்லோராக்கும். இல்லாரை செல்வராக்கும், கொல்லோரை நல்லோராக்கும். நல்லா என் இயேசு சுவாமி தோளில் சுமந்து செல்ல கிருபையோ புனித சின்னம். ஜகத்தின் இரட்சகரேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோ புனித சின்னம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை அர்த்தம் என்ன? சிலுவையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சிலுவையை குறித்து பரிசுத்தவான்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அப்போஸ்தலர்கள் சிலுவையை குறித்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? சிலுவை என்பது ஒரு வெற்றியின் அடையாளம், அன்பின் சின்னம், மீட்பின் அடையாளம். இயேசு என்ற வார்த்தைக்கு மிக அழகான ஒரு வார்த்தை எது தெரியுமா? அவர் வெற்றியின் அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சிலுவை அவர் மரித்து போகவில்லை. அந்த சிலுவையில் மரித்த தேவன் உயிரோடு கூட அவர் எழுந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவரை வெற்றியின் அடையாளம் என்று சிலுவையை நாம் சொல்லுகிறோம். அன்பின் சின்னமாய் அந்த சிலுவையை தேவன் சுமந்து சென்றார். மீட்பின் அடையாளமாய் அந்த சிலுவை, அந்த அவர் தொங்கும் போது அந்த இடத்துல ஒரு மீட்பு உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை என்பது ஒரு பாவியை பரிசுத்தமாக்குகிற ஒரு சின்னமாய் அவர் அந்த சிலுவையை சுமந்தார். என் இயேசு ராஜா நம்முடைய சாபத்தை முறித்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் சிலுவையாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் தோன்றினார். ஆமென். இந்த சிலுவை மூலமாக தான் நமக்கு பரலோகம் செல்ல முடியும் என்பது பாக்கியத்தை அவர் இந்த உலகத்தில் நமக்கு வழியை காட்டினார். ஹல்லேலூயா. சிலுவை என்பது ஏதோ ஒரு சின்ன இல்லைங்க. அந்த சிலுவை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கும். அந்த சிலுவை அன்பை தேடி ஓடுகிறவர்களுக்கு அது அன்புள்ளதாக இருக்கிறது. உன் பாவங்களையும் சாபங்களையும் அவர் சுமந்து உன்னை நீதிமானாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஐஸ்வர்யமானாய், தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு மனுஷன் வர முடியுமா என்பதை அவர் மனித ரூபம் எடுத்து பரலோகத்தில் ஏறி போய் இன்றைக்கு உங்களோடு கூட பரிசுத்த ஆவியாய் அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:13 வேதம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லு. மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலியமாக மனித குலத்தின் சாபத்தை நம்மீது தம்மீது ஏற்று, அது மட்டுமல்ல நியாயப்பிரமாணத்தின் தடையிலிருந்து நம்மை மீட்டெடுத்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம் கலாத்தியர் 3:13 கிறிஸ்து நமக்காக சாபமாகி, பாருங்க, நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு உங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் உங்கள் வாழ்க்கையில். ஆமென். சிலுவை என்பது சாதாரணமானதல்ல. நம்ம நினைக்கிறோம் அது ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு அடையாளம் என்று இருக்கிறோம். இல்லைங்க, அந்த அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மளை சாபத்திலிருந்து பாருங்க, சாபத்தை தம்மீது ஏற்றுக்கொண்டு நியாய பிரமாணத்தின் தடைகளிலிருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் உங்கள் வாழ்க்கையில். தேவன் எவ்வளோ பெரிய பாக்கியம். நியாய பிரமாணத்தின் வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல.
ஒரு மனுஷன் பாவம் செய்தால் அவனுக்கு ஒரு மிருகத்தை கொண்டு தான் அவனுக்கு என்ன பண்ண முடியும்? பாவ நிவர்த்தி செய்ய முடியும். ஆனால் என் தேவன் இயேசு ராஜா இந்த உலகத்தில் வந்ததே பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி மனுஷர்களை வாழ வைப்பதற்காக அவர் தன்னையே சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்தார். சிலுவை என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்களா? தூக்கில் பாருங்க, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவனாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படிப்பட்ட காரியம்? சபிக்கப்பட்ட உலகத்தில் சாபத்தினாலே பாவத்தினாலே வாழுகிற நம்முடைய வாழ்க்கையை அவர் மீட்டெடுப்பதற்காக தன்னையே அவர் சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கையில் சாபங்களும், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பாவங்களும் உங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே வரலாம். ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற சிலுவையை நீ எப்படி சுமந்து செல்லுகிறாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியமானது, நம் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் இருந்த போதெல்லாம் அநேக அற்புதங்களுக்காகவும் நோய் நீக்கும்படியாக பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலையாக்கும்படி அவரை பின்பற்றி சென்றவர்கள் அநேகர் இந்த உலகத்தில் இருந்தார்களாம். பாருங்கள், ஆண்டவராக இயேசு ராஜா இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது அநேகர் அவரை பின்பற்றினார்கள். எதற்காக? அற்புதங்களுக்காகவும், அது மாத்திரமல்ல பிசாசினுடைய விடுதலைக்காகவும், தங்களை இந்த சூழ்நிலையிலிருந்து சாபத்திலிருந்து பாருங்க, ஆண்டவர் செய்த அற்புதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்க முடியாத காரியங்களாம் தேவன் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கல்லறையிலே தன்னை அழித்து மாய்த்து கொள்ள நினைக்கிறவனை ஆண்டவர் என்ன பண்ணார்? பிசாசிலிருந்து அவனை விடுதலையாக்கினார். கண்கள் தெரியாத இருந்தவனை ஆண்டவர் என்ன பண்ணினார்? சுகமாக்கினார். ஆனால் பாருங்க, அவரை பின்பற்றி சென்றார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில கடினமான காரியங்களை உபதேசிக்கும் போது அவரை விட்டு என்ன பண்ணப்பட்டாங்க? அவரை விட்டு தள்ளி நிற்க ஆரம்பிச்சிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, உபதேசங்களை சொன்ன போது அவர்கள் எல்லாம் எங்கே போனாங்க? அவரை விட்டு விலக ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய காரியங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் உபதேசங்களை சரியாய் ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கை பெரிதான காரியங்களை செய்கிறதா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளைகளில் தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்க கடந்து செல்லும் போது வியாதி உள்ளவர்கள் மற்றுமாய் பிசாசினால் கட்டப்பட்டவர்களாக ஜெபிக்க வரும்போது அவர்கள் எல்லாம் விடுதலை ஆக்கப்படுவார்கள். ஆனால் அந்த போதகரை கேட்கும் போது, அந்த ஆத்துமாலாம் வர்றாங்களான்னு கேட்கும் போது, ஐயா அன்றைக்கி வந்தாங்க, விடுதலை ஆனாங்க, அதோடு அவங்க ஆளை காணோம். இன்றைக்கு இயேசுவை எப்படிப்பட்டவர்களாய் நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே மிக அழகாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவர் பலத்த அற்புதங்கள் செய்யும் போது அவரோடு கூட சீஷர்களும் எல்லோரும் என்ன பண்ணாங்க? மகிழ்ச்சியோடு கூட அவரோடு கூட போனாங்க. சீஷர்களே சில வேளையில் இயேசுவை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும்போது, இவர் ஏன் இந்த காரியத்தை செய்கிறாரு? எல்லாருக்கும் தெரிந்த ஊமை தான். ஆண்டவர் எல்லாருக்கும் உணவு கொடுங்க, அப்பம் கொடுங்கன்னு சொல்லும்போது, ஆண்டவரே எங்களுக்கே இங்கே இல்லை, வரவங்களுக்கு என்ன பண்ணுற? அப்பத்தை கொடுக்க சொல்லுகிறே ஆண்டவரே என்று தான் சீஷர்கள் இருந்தார். அதனால்தான் இதை முழுமையாக இந்த அதிகாரங்களில் வாசிக்கும் போது இயேசுவினுடைய அந்த அன்பு, அதனால சிலுவை என்பது அன்பின் சின்னம் என்று சொல்லப்படுகிறது. அந்த அன்பின் சின்னத்திற்குள்ளே அவருக்குள்ளே இருந்த ஒரு வைராக்கியமும் பக்தியும் ஜனங்களிடத்தில் போய் சேர வேண்டும் என்று அவர் தன்னையே அர்ப்பணித்து இந்த உலகத்தில் வந்தார். பாருங்க, மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறோம். இயேசு பலத்த அற்புதங்களை செய்யும் போது மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் அனைவரும் கெத்செமன் தோட்டம் வந்தபோது, ஆமென், கெத்செமன் தோட்டத்திற்குள்ள இயேசு ராஜா வந்தபோது அவர் தன்னுடைய இந்த உலகத்தை தன்னுடைய சரீரத்தை அர்ப்பணிக்கிற ஒரு வேலை வரும்போது பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், இயேசு ராஜா கெத்செமன் தோட்டத்தில் கைது செய்யும் போது மிக அழகாய் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கோம் வேதத்தில். எல்லாரும் என்ன பண்ணாங்க?
ஆசா அந்த 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 கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை கைது செய்து ஆசாரனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகும்போது எல்லா சீஷர்கள் என்ன பண்ணப்பட்டார்கள்? சிதறடிக்கப்பட்டார்கள். ஒருவர் கூட ஆண்டவர் பின்னே போகவில்லை. இன்றைக்கு அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? அவரோடு கூட அன்பு சீஷன் சொன்ன, ஆண்டவரே நான் கடைசி வரைக்கும் உம்மோடு இருப்பேன், ஆண்டவரே என்ன வந்தாலும் நான் உம்மோடு இருப்பேன். ஆனால் அவருடைய சித்தம் செய்யும் நேரம் வரும்போது சீஷர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஓடினார்கள். அன்பின் சிகரத்தை கொண்ட இயேசுவோடு கூட மகிழ்ந்தவர்கள், அவரோடு கூட எல்லா காரியங்களும் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் எல்லோரும் அவரை கைவிட்டு ஓடினார்கள். அது மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டு ஓடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பாருங்க, அவ்வளவு பேர் இருந்தாங்க. ஆண்டவரிடத்தில் அற்புதம் பெற்றவர்கள், ஆண்டவரிடத்தில் உயிரை லாசரு இருந்தான், உயிரோடு கூட எளிமையில லாசரு அதே பட்டணத்தில் தான் இருந்தான். 400 விதை அதே ஆண்டவரை பார்த்தவளும் இருந்தார்கள். ஆனால் ஒருவரும் அவர் சிலுவையை சுமந்து போகும்போது ஒருவரும் அவர் அருகாமல் இல்லை. யோவான் சீஷன் மாத்திரம் அது சிலுவை அடிவாரத்தில் நின்று கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட உன் சிலுவையை நீ இயேசுவை எப்படி பார்க்கிறார்? சிலுவையில் தொங்கப்பட்டிருக்கிற இயேசுவை உன் வாழ்க்கையில் நீ எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்? சீஷர்கள் அநேகர் இயேசுவோடு இருந்தார்கள். ஆனால் ஒருவரும் அவருடைய வேதனையில் பங்கு கொள்ளவில்லை. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தது போலே தானும் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இயேசுவினுடைய விருப்பம்லாம் அதுதாங்க. இயேசுவினுடைய விருப்பம்லாம் உன் வாழ்க்கையில், ஏன் உங்கள் வாழ்க்கையில் தேவன் ரட்சிப்பை தரணும், ஏன் உங்கள் வாழ்க்கையில் தேவனை ஏற்றுக்கொள்ளணும். யோவான் ஏங்க கடைசியாய் ஆண்டவர் சிலுவையில் மரிக்கும் போது அவன் மாத்திரம் ஏன் வந்து சிலுவை அடி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தான்? அவருக்கு அத்தனை சிஷ்யர்கள் இருந்தார்கள். யோவான் இயேசுவினுடைய மார்பில் சாய்ந்து கொண்டு ஆண்டவரே என்று அவன் கூக்குரவிடவில்லை. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் அவருடைய அன்பு உங்கள் வாழ்க்கையை தேடி வந்திருக்கிறத ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. சிலுவை என்பது ஏதோ ஒரு மதத்தை குறிப்பதோ இல்லை நீ ஏதோ ஒரு இனத்தை குறிப்பதற்காக இல்லைங்க. அந்த சிலுவையின் அடையாளம் உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொண்டு இருக்கிறாயா? உன்னுடைய பாவ ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறாயா? உன் கோபம், உன் முறுமுறுப்பு, அதை சிலுவையில் அறைந்திருக்கிறாயா? சிலுவை என்பது ஒரு மனுஷன் தன்னைத்தானே தாழ்த்தி தேவனுக்கு முன்பதாக ஒப்பு கொடுப்பது தாங்க சிலுவையின் அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனக்குரிய எல்லா பாடுகளையும் வேதனைகளும் சகித்து சிலுவையை சுமக்கும்படி அவர் நடந்தது போல நாமும் நடக்க வேண்டியதாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எப்படி நம்மளால் நடக்க முடியும்? ஆண்டவர் எப்படி நடந்தார்? காரியம், அவர் பரிசுத்தமாய் நடந்தது போல. ஆமென். அவர் பரிசுத்தமாய் நடந்தது போல. பிலாத்து முன்பதாக இயேசுவை கொண்டு வந்து நிற்க வைக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், இவரிடத்தில் நான் ஒன்றும் குற்றம் காண முடியவில்லையே. அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தது போல, பரிசுத்தமாய் வாழ்ந்தது போல எத்தனை விதமான பழிகளை அவர் மேல் போட்டார்கள், எத்தனை விதமான காரியங்களை அவருக்கு முன்பதாக போட்டார்கள். ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளும் அவர் பரிசுத்தமாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக அவர் ஜெய ஜீவியம் வாழ்ந்தவராக இருந்தார். ஜெயத்தின் ஜீவியத்தை அவர் வாழ்ந்தார். மூன்றாவது காரியம், அவர் ஜெப ஜீவ வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். எப்பொழுதும் அவர் தனித்து போய், நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்களேன், ஆண்டவர் எல்லோரும் கூட இருப்பார், ஆனால் அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லும்.
தனித்து போய் ஜெபம் பண்ணினார். உன் ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் நீ வாழுகிறாய்? உன் வாழ்க்கை ஜெயமுள்ள ஜீவி உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதா? சிலுவையை சுமக்கிற உன் வாழ்க்கையில் பரிசுத்தமான காரியம் ஆண்டவர் நடந்தது போல உன் வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறதா? இல்லை ஜெப ஜீவிய மாற்றம் இல்லை, ஜெயமுள்ள வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா? நான்காவதாக ஆண்டவருடைய சிலுவையில் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சாட்சியானது உலக மாமிசம் பிசாசை ஜெயித்தது போல நாமும் நடக்க வேண்டியவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உலகத்தின் பிசாசை அவர் காலால் மிதித்து ஜெயித்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு நம்மளை துரத்துதா இல்லை நம்ம பிசாசை துரத்துறோமா? ஆமென். ஹல்லேலூயா. எங்கேயோ பேய் ஓட்டினா எங்கேயோ ஒரு செவுத்து மூலையில் போய் ஒட்டி கொண்டு தூரத்துலேருந்தே போ பிசாசே, கற்றம் பிசாசேன்றோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா உனக்குள்ளாக கிறிஸ்து இருந்தா நீ பிசாசை ஓட்டுறதுக்கு தேவன் உனக்கு வல்லமையை தருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, சில வேளைகளில் எங்கள் தகப்பன் பிசாசு ஓட்டும் போது நிறைய இடத்துல பார்ப்பேன். அது இங்கே ஓடின்னு இருக்கும், இவங்க அங்கே போய் எங்கன்னா மூளையாக நின்றுட்டு இருப்பாங்க. இதில் வேறு மூளையை நிற்கிறவங்க கம்முன்னு இருக்க மாட்டாங்க. அப்போ தான் பயங்கர அந்நிய பாஷை அடிக்கடி சொல்லுவார். பாருங்க, எங்கள் அத்தை ஒரு தடவை என்ன பண்ணாங்க, இப்படி தான் ஒரு ஆக்ரோஷமான ஒரு அசுத்தாவியை கொண்டு வந்தாங்க. எங்கள் அப்பா அதை ஓட்டுவதற்கு அவர் அப்போ தான் ஜெபத்தை முடிச்சுட்டு உள்ளே வராங்க. எங்கள் அத்தை கொஞ்சம் வைராக்கியம் உள்ளவர்கள். இவர் அந்த பிசாசு இடத்துல பேச ஆரம்பிக்கும் போது இவங்க தூரத்துலேருந்து அந்நிய பாஷையில் பேசினாங்க. பாருங்கள், அந்த பிசாசு கேட்டுச்சு பாரு, இன்றைக்கும் நாங்கள்லாம் மறக்கவே மாட்டோம். ஒருத்தர் பக்கத்தில் நின்றுந்தாங்க. அவங்க அந்நிய பாஷை பேசும்போது அவங்களே நல்லா ஒரு கேள்வி கேட்டுச்சு. அப்போது அந்நிய பாஷை பேசுகிறதில்ல, உனக்குள்ளாக பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவராய் என்பதை என்ன பண்ணணும், நிதானித்து அறியணும். அவ்வளோ பெரிய பரிசுத்தவாட்டி அவர்கள். அவர்களை குறித்து அநேகருக்கு தெரியும். நல்ல தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பரிசுத்தவாட்டி என்னுடைய தகப்பனாருடைய சகோதரி. அந்த ஆங்காரமான பிசாசு அவங்க பாஷையை என்ன பண்ணுது, கிண்டல் பண்ணுது. அப்போது உனக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவின் சின்ன உனக்குள்ளாக இருந்தால் அந்த அசுத்தாவி என்ன பண்ணும், உன்னை பார்த்து பயப்படும். ஆமென். அதுக்கப்புறம் எங்கள் தகப்பன் அதட்டின பிறகு அதுக்கப்புறம் அந்த பிசாசு சொல்லுது, ஐயோ அவங்க வாயிலிருந்து என்ன பண்ண வேணான்னு சொல்லு, ஜெபிக்க வேணாம், எனக்கு எரியுதே. பாருங்க, அப்போது அந்த பிசாசு என்ன பண்ணுது, லைட்டாக தொட்டு பார்க்குது, நமக்குள்ளே பயம் வருதா இல்லையான்னு. நம்ம பயந்துட்டோன்னா அது என்ன பண்ணும், அது இன்னும் ஆடும் ஆடினே இருக்குமே தவிர கடைசி வரைக்கும் என்ன பண்ணாது, போவாது. ஹல்லேலூயா. இது எதற்கு சொல்கிறேன்னா, பிரியமானவர்களே, உனக்குள்ளாக சிலுவையின் சின்னம் இருக்கிறது. அதனால தான் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற முதல் காரியம், இந்த அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தது போல தானே என்ன பண்ணணும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் அபிஷேகம் பட்டிருக்கிறேன். கிறிஸ்து நடப்பது போல உன் வாழ்க்கையில் நடக்கிறாயா? கிறிஸ்து பரிசுத்த ஜீவியத்தை வாழ்ந்தார். ரெண்டாவது காரியம், அவர் ஜெய ஜீவியத்தின் வாழ்க்கையை வாழ்ந்தார். உன் வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறதா? எப்படிப்பட்ட வெற்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார்? யோசித்து பாருங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாள் என்று இன்றைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் தந்திருக்கிறார்? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகிறது? எத்தனை வருஷம் தேவனுடைய சிலுவை உன் வாழ்க்கை நீ சுமக்கிறாய்? உன்னால் உன் சூழ்நிலை, உன் வீட்டில் இருக்கிற சூழ்நிலைக்காக உன்னால் ஜெபிக்க முடிகிறதா? அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய கிருபை உன் வாழ்க்கை நீ பெற்றிருக்கிறாயா? பிரியமானவர்களே, விசுவாச வாழ்க்கை என்பது, சிலுவையின் தியானம் என்பது ஏதோ ஒரு பொழுதுபோக்கல்லங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வது ஏதோ ஒரு மதம் அல்ல. கிறிஸ்து உனக்குள்ளாய் வாழ்கிற அந்த கிறிஸ்துவானவர் உன்னிலிருந்து வெளியில்
எப்படி இருக்கிறார் என்பதுதான் நீ கிறிஸ்தவன் என்று உன்னால் சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேரில் நான் கிறிஸ்தவன் சொல்வது முக்கியம் இல்லைங்க. மற்றவர் உன்னை பார்த்து சொல்லுகிற சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த காரியம், உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்தது போல நாமும் எப்படி இருக்கணும்? இயேசுவை போல நடக்கணும். ஆமென், நடக்கணும். ஹல்லேலூயா. பிசாசு நம்மளை பார்த்து சொல்லணுங்க, ஐயோ உனக்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியாது, வர முடியாதுன்னு அது நம்மளை பார்த்து பயப்படணும். நம்ம அதை பார்த்து எங்கேயோ மூளையில் பயந்தா அது என்ன பண்ணும்? நம்மளை சீண்டும், நம்மளை என்ன பண்ணும்? என்னென்னலாம் காரியெல்லாம் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாராவது ஒருவர்கள் மத்தேயு 16:24. தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியத்திற்கு வரவங்களும் கிட்ட, ஊழியத்திற்கு வரவங்க கிட்ட நாங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை தான், ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்து வருகிற ஆட்களுக்கு ஆர்டினேஷன் கொடுக்கும்போது சொல்கிற ஒரு காரியம் அதுதான். என்ன காரியம் தெரியுமா? ஆண்டவர் சீஷர் இடத்துல சொல்லு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் தன்னைத்தானே வெறுத்து, வாழ்க்கையில் என்றைக்கு தம்மை தாமே ஒரு மனுஷன் தன்னை வெறுமையாக்குகிறானோ, ஹல்லேலூயா, தன்னைத்தானே வெறுத்து, லவ் ஃபெயிலியராகி வெறுத்து போகிறது ஆண்டவர்கிட்ட வர்றது இல்லைங்க. லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால் பார்த்துருக்கீங்களா, இன்றைக்கி தாடி வளர்க்குறதெல்லாம் ஃபேஷன் ஆயிடுச்சு. அப்படி ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், அழைக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கழட்டி விட்டுட்டாங்க, அதனால் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்போ இன்னொன்று மாட்டுச்சுன்னா, ஒன்றுத்துக்கு மேலே போனாலே என்னது, ஒன்றுத்துக்கு மேலே போனாலே வேதம் என்னங்க சொல்லுது? விபச்சாரம்னு சொல்லுது. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து மிக அழகாய் சொல்லுகிற ஒரு காரியமானது என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்ற வர விரும்பினால் என்ன பண்ணுவானா, அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு கொடுத்த சிலுவை, உங்களுக்கு கொடுத்த சிலுவை, இந்த உலகத்தில் நாம் பெரும் எல்லா ஆசீர்வாதத்தை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் எங்கேருந்து வருது தெரியுங்களா? கல்வாரி சிலுவையிலிருந்து தாங்க. ஆமென். ஏன் தெரியுமா? அவர் சிலுவையில் அறைந்த போது அவர் கைகள் ஆணி அடிக்கப்பட்டது. ஆமென். அவருடைய சிரசின் மேலே என்ன உண்டாப்பட்டுச்சு? முள்முடிகள் வைக்கப்பட்டது. அவர் முள்முடிகள் அவர் சிரசில் வைத்ததுனால தாங்க இன்றைக்கி நம்மளை தேவன் எல்லா இடத்துலையும் நம்முடைய தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கால்களிலும் கரங்களிலும் ஆணி பாஞ்சதுனால தான் இந்த உலக பிசாசு, உலக காரியங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள் ஒன்றும் நம்மளை என்ன பண்ண முடியல, தீண்ட முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் விழாவிலிருந்து வருகிற ரத்தம் தாங்க நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது. ஓ ஆமே. அவர் உயிர் தெழுந்த வல்லமை உன் வாழ்க்கையை உயிருள்ளதாய் மாற்றியிருக்கிறது. இது தாங்க சிலுவையின் ஆசீர்வாதம். ஆமென். பணங்காசு அல்ல ஆசீர்வாதம். தேவன் உன் வாழ்க்கையில் செய்த பெரிதான கிருபைகள் என்ன, கிருபைகள் என்ன? தேவன் உனக்கு தந்த சிலுவையை நீ எப்படி பார்க்கிறா? சிலுவையிலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதம் சாதாரணமானதல்ல. உனக்காக அவர் ரத்தம் சிந்தி, உனக்காக அவர் மரித்து இந்த உலகத்தின் சாபத்தையும் உலகத்தின் பிசாசையும்
தலையை நசுக்குவதற்காக தேவன் உன் கையில் அதிகாரம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதை ஒரு அழகான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இன்றைக்கு ஒருவேளை இந்த வளர்கிற சந்ததிக்கு இந்த கதையை கேட்டிருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியல. ஒரு சகோதரி இருந்தாங்களாம். அவங்க எப்போதும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை என்ன பண்ணுவாங்களா, அசட்டை பண்ணி மற்றவர்களுடைய சிலுவையை ஒப்பிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை பாரமாக இருக்கிறதே ஆண்டவரே என்று எப்போதும் ஆண்டவரிடத்தில் அவங்க ஜெபித்து கொண்டே இருப்பாங்களாம். ஒவ்வொருத்தரையும் பார்த்து, ஐயோ இவங்களுக்கு ஆண்டவர் நல்ல செஞ்சிருக்கிறாரு, எனக்கு ஏன் இந்த சிலுவை, எனக்கு மட்டும் ஏன் பாரமான சிலுவையை தந்திருக்கிற என்று ஆண்டவரிடத்தில் அவர்கள் எப்போதும் மன்றாடி கொண்டே இருப்பாங்களாம். பாருங்கள், ஒரு நாள் ஆண்டவர் அவருடைய சொப்பனத்தில் என்ன பண்ணாரா, அநேக சிலுவைகளை அந்த சகோதரிக்கு காட்டி, இதில் உனக்கு எந்த சிலுவை வேணுமோ இதை என்ன பண்ணு, நீ எடுத்துக்கொள் என்று சொன்னாராம். அந்த சகோதரி அதை பார்த்தோன்னா அவர்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ இரக்கமாக இருக்கிறார். ஏன்னா அவங்க மற்றவங்களை பார்த்துக்கிறதே அவங்க வேலையாகவே இருக்கும். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. அடுத்தவங்க கதையே தான் அவங்களுக்கு. ஐயோ இவங்க இப்படி இருக்காங்க, நான் இப்படி இல்லை, இவங்க அப்படி இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் இப்படிலாம் காரியம் செய்கிறார். பாருங்க, அந்த சிலுவை அங்கே அநேக சிலுவைகள் வைத்திருந்தது தான். அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறினதுன்னு சொன்னது போல் அன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சிலுவைகளை பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு முதல்ல பட்டது ஒரு அழகான ஒரு கோல்டு கலர் சிலுவை இருந்ததான். அந்த சிலுவையை அவங்க சுற்றி பார்த்தாங்களாம், தொட்டு பார்த்தாங்க. சிலுவை பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததா, அருமையாக இருந்ததான். ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ மகளே, எத்தனை நாள் வேணாலும் நீ இருந்துக்கோ, எவ்வளோ நாள் வேணாலும் இருந்துக்கோ, நீ இது வாழ்க்கை ஃபுல்லாக நீ எடுக்கிற சிலுவை அது உன்னை, நீ அதை சுமக்கும் போது உனக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் நீ ஆசைப்படி அதெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு ஆண்டவர் சொன்னதுனால ஒரே சந்தோஷம். அவங்க அந்த சிலுவையை போய் தூக்குனாங்களாம். அவங்களால அந்த சிலுவையை தூக்க முடியல. அந்த அம்மாவுக்கு ஒரே கவலையாகிடுச்சு. சரி, இந்த சைடு திரும்பினா வைத்தறியும், கோல்டை விட வைத்தறியும் வெயிட்டு கம்மியாக இருக்கும். என்ன பண்ணாங்க, அதை தூக்கி பார்த்தாங்க. கொஞ்சம் தூரம் தூக்கி நடந்தாங்க, அவங்களால நடக்க முடியல. சுற்றி சுற்றி எல்லா சிலுவையும் என்னென்னலாம் பார்க்க அழகாக இருக்கோ அது எல்லா வாழ்க்கையில் நான் பெற்றுடணும். அவங்க என்ன எப்படி இருந்திருக்கும், ஒவ்வொருத்தராக கம்பேர் பண்ணி சிலுவை என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்திருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு கதை ஞாபகம் வருது. இந்த பெண்களோட தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே இருக்கவங்க, நான் எங்கள் அம்மா கூடயும் எங்கள் அக்கா கூடயும் புடவை கடைக்கு போகவே மாட்டேன், துணி கடைக்கு போகவே மாட்டேன். பில்லு கவுண்டர்கிட்ட போயிட்டு திருப்பி வந்து இது சரியில்லைன்னு மாற்றுவாங்க. ஆனால் ஷாப்பிங் எவ்வளோ நேரம் இருக்கும், ஒரு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது இருக்கும். ஆமென். நான் என் மனைவியை கூப்பிட்டு போகும்போது முதல் தடவையே கதை எனக்கு தெரியும். நான் ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு கூப்பிட்டு போயிட்டாப்புல, நீ போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வைனேன். எனக்கு தெரியும், பில் கவுண்டர்கிட்ட போயிட்டு எல்லார் வீட்லேயும் அதே என்னென்ன கதை, நீ மட்டும் எதனா புதுசாக பண்ணிட்டு போகிற, பண்ண மாட்டேன்னு எனக்கும் தெரியும், பண்ணுவேன்னு தெரியும். எல்லாம் போயிட்டு வந்தது. பில்லுக்கு ரைட்டு, அடுத்த தடவை ஷாப்பிங் போகும்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை, நான் வரேன்னு சொல்லிட்டு போவேன். கரெக்டாக ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் தான். எத்தனை எடுத்து வை, இதில் 3ல் 1 எடு, 1ல் 2 எடு, வேலை முடிஞ்சு போகலாமா. அதிகபட்சம் 15 நிமிஷம் தான் என் ஷாப்பிங்கு. ஆமென், ஹல்லேலூயா. அது போல தான் இந்த சகோதரி ஆண்டவர் எல்லா சிலுவையும் கொண்டு வந்து வைக்கும் போது அவள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாள். ஆனால் அவளுக்குரிய சிலுவை அங்கு இல்லை. வைத்தூரியம் இருந்தது, மற்றுமான காரியங்கள், லேசான சிலுவையை கூட அவள் தூக்கி பார்த்தா அவளால் தூக்க முடியல. அவள் எல்லாத்தையும் போட்டுட்டு, ஆண்டவரே எனக்கு கொடுத்த சிலுவையை என்னால் சுமக்க முடியுதுன்னு சொல்லி அவள் அந்த சிலுவையை தூக்கி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற
அந்த பாரமான அவளுக்கு தந்த சிலுவை அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில் அது பாரமாகவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, சில உறவுகளால் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, சில வேளைகளில் நம்முடைய குடும்பத்தில் சில காரியங்கள் வரும்போது நம்ம அநேக நேரம் ஐயோ இந்த சிலுவை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஐயோ இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியவில்லை என்று அநேக நேரம் நம்ம ஏக்கம் உண்டு. இந்த சகோதரியை போல் ஐயோ எனக்கு இந்த சிலுவை, ஐயோ எனக்கு இந்த பாரம் என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் இதை சுமக்க முடியவில்லையே என்று அநேக நேரம் ஆண்டவரிடத்தில் நாம் முறுமுறுத்திருக்கிறோம். ஆனால் தான் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 10:13 சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு ஒரு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை விட இன்னைக்கு அநேக நேரம் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையில் ஆண்டவர் அநேக பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த கதை ஒரு வேடிக்கையான கதை தான். ஆனால் அந்த வேடிக்கையான கதைக்குள்ளே அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த சகோதரிக்கு ஆண்டவர் அவளால் எவ்வளவு சுமக்க முடியுமோ அந்த சுமையில் தான் அந்த சிலுவையை வைத்திருந்தாள். ஆனால் அவளுடைய எண்ணம் என்ன? இந்த சிலுவை நன்றாக இருக்கிறது, இந்த பாடுகளை பார்க்கலாம், அந்த பாடுகள் எவ்வளவோ பெட்டர் என்று அவள் நினைத்தாள். ஆனால் பாருங்க, அந்த சிலுவைக்குள்ளே அவள் போகும்போது தான் அந்த சிலுவையினுடைய பாரத்தை அவளுடைய வாழ்க்கையில் உணர்ந்தாள். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட பாருங்க, சோதனையோடு கூட அடுத்தது என்ன காரியம்? அழகா அதற்கு தப்பித்து கொள்ளும்படி என்ன தருகிறாராம்? போக்கையும் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சகோதரி நினச்சா இந்த சிலுவையை தூக்கினா பாரம் கம்மியாக இருக்கும். இன்றைக்கி அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதே இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு ஓட்ட சைக்கிள் தான் கொடுத்தாரா, அதுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? இது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்கிறான். ஆமேன். இன்றைக்கி அநேக நேரம் ஐயோ எனக்கு என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையை நீ சுமக்க முடியும் என்று நினைத்து தான் தேவன் அந்த சிலுவையை உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முறுமுறுக்காதே. உனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை குறித்து முறுமுறுக்காதே. ஒருவேளை உன் கணவன் ஒரு சிலுவையாக இருக்கலாம், உன் மனைவி ஒரு சிலுவையாக இருக்கலாம், உன் உறவுகள் மூலியமாக ஒரு சிலுவையாக இருக்கலாம். ஆண்டவருக்கு தெரியும். இந்த சிலுவை உன் வாழ்க்கையில் இருந்தால் தான் உன் தலையை என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்த முடியும், உன்னை ஆசீர்வதிக்க முடியும். இந்த சிலுவையை நீ சுமந்தாதான் ஆண்டவர் அந்த பாரமான சிலுவையை அவர் சுமந்து சென்றாருங்க. கெத்செமனே தோட்டத்தில் பிதாவினிடத்தில், பிதாவே உமக்கு சித்தமானா இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டப்பா. ஆண்டவரே கேட்டாருங்க. நீங்கள் கேட்டதில் தப்பு இல்லை, ஆனால் இன்றைக்கு அதை திருத்தி கொள்ளுங்க. பாருங்க, பிதா ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஆனால் அத்தனை பாடுகளும் அத்தனை வேதனைகளும் வாரினால் அவருடைய சதை கிழியும் அளவுக்கு அவர் அடித்தார்கள். அதை தாங்கிக் கொண்டு சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் ஏறினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் தேவன் தந்த சிலுவையை முறுமுறுக்காதே. ஐயோ இதை பார்க்கலும் அது எவ்வளோ என் வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்குமே நினைக்காதே. கர்த்தர் உனக்கு கொடுத்ததை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள், சந்தோஷமாய் ஏற்றுக்கொள். அது பிற்காலத்தில் உன் வாழ்க்கையில் அது ஆசீர்வாதத்தை தரும். இன்னைக்கு அநேக நேரம் குடும்பங்களில் பிரிவினைகள்,
குடும்பங்களில் வேற்றுமைகள் நான் நீ இல்லைங்க. சகித்து போய் பாருங்களேன். யாராக வேணாலும் இருக்கலாம். உன் குடும்பத்தில் உனக்கு ஒருவேளை உன் மாமியார் மூலியமாக இருக்கலாம், இல்லை உன் மாமனார் மூலியமாக இருக்கலாம், உன் மருமகள் ஏதாவது வேணா இருக்கலாம், பிள்ளைகள் மூலியமாக கூட இருக்கலாங்க. நீ அதை சகித்து கொண்டு நீ முன்னேறி போய் பாரு. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக. ஏன் தெரியுமா? அந்த சிலுவை தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த சிலுவை தான் உன் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும். என் தேவன் கெத்செமனே தோட்டத்தில், அப்பா உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்குங்கப்பா என்று அவர் கதறும் போது பிதா பதில் கொடுக்கவே இல்லை. உங்கள் சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் சுமந்து சென்றார். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அந்த உயிரோடு தெரிந்த வல்லமை உன் வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிறார். உனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். அது பிற்காலத்தில் உன் வாழ்க்கையில் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 2ஆவதாக சிலுவை குறித்ததான முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் சிக்னிஃபிகேஷன் ஆஃப் கிராஸ் என்று சொல்வார்கள். தமிழில் சிலுவையின் முக்கியத்துவம் இல்லைன்னா சிலுவையினுடைய சரித்திரம் என்ன, சிலுவை ஏன், அதில் என்ன அப்படி இருக்கிறது, ஏன் சிலுவையை குறித்து வேதம் இவ்வளவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் மரித்தார், உயிரோடு இருந்தார். ஆனால் அந்த சிலுவையை அவர் சுமந்து செல்லும் போது அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குதுங்க. அவர் சுமந்து சென்ற சிலுவை இங்கு மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியமானது யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பினானால், மனுஷனுக்கு தன் சாயலை கொடுத்து தன் ரூபத்தை கொடுத்து ஜீவ ஆத்மாவை மாற்றி பகலில் குளிர்ச்சியான வேலையெல்லாம் அவனை தேடி வந்த தேவகுமாரன். வாசிங்க 19-17 வாசிங்க. சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையில் கொல்கதா என்று சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கின்ற இடத்திற்கு அவர் புறப்பட்டு போனார். கொல்கதா என்று சொல்லும் போது மண்டை ஓடு என்று அர்த்தம். ஆங்கில வேதாங்கமத்தில் ESV பைபிளில் நீங்கள் வாசிப்பிலானால் the place of a skull which is in Aramaic is called கொல்கதா. கொல்கதா என்றால் மண்டை ஓடு என்று அர்த்தம். ஆமென். கொல்கதா என்றால் மண்டை ஓடு. இப்போ மண்டை ஓடு இருக்கிற இடத்துல என்னங்க இருக்கும்? வெறுமை இருக்கும், மரண பயம் இருக்கும், சாபம் நிறைந்த இடம். எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு விஷயமும் அது பிரயோஜனமற்றதாக இருக்கிற இடத்திற்கு என் இயேசு கொல்கதா மலைக்கு அவர் ஏறி கடந்து சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் கூட பாடுகள் வரும்போது நம்ம மண்டை ஓட்டில் உள்ள மூளை சொல்லுகிற ஒரு காரியம் எப்படிப்பட்டதாக இருக்குது? எனக்கு ஏன் இவ்வளவு பாடு, எனக்கு ஏன் இவ்வளவு உபத்திரவம், எனக்கு ஏன் இவ்வளவு கண்ணீர், எனக்கு ஏன் இவ்வளோ ஒரு ஏமாற்றம், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ ஒரு தோல்வி, என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட நிந்தனை சொற்கள், என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட அவமானத்தின் சின்னங்கள் என்று நம்முடைய இருதயம் சொல்லிக்கொண்டே தான் இருக்குங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்து அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறது என்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, கொல்கதா மலைக்கு வந்த ஒரு பெரிய கிரீடம் பார்த்தீங்களா? மண்டவோடோ மரண பயமும் உள்ள இடத்துல என் தேவனாகிய கர்த்தர்
அந்த இடத்தையே பிரசன்னதாக உள்ளதாய் மாற்றினாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. கள்ளர்களையும் பாவிகளையும் கொண்டு போய் கொலை செய்து போட்டு அரசாங்கம் என்ன பண்ணும்? கழுகுனால பறந்துங்களால கொத்தி கொத்தி தின்னு மீதி அங்கே இருக்கிறது என்னது? வெறும் எலும்பு கூண்டுகள் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல என் தேவனாகிய கர்த்தர் இயேசு ராஜா அந்த எல்லைகளை தன்னை கொண்டு வந்து ஒப்பு கொடுக்கும் போது அந்த எல்லைகளுக்குள்ளாக தேவ பெரிய மகிமை உண்டானதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை சுடுகாடாய் இருக்கிற வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் பரலோகமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் சிலுவையின் அனுபவம். பாருங்க, மிக அழகாய் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் எப்படி இருக்கு? சத்தமா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறதா? அதனால தான் சத்தமே வர மாட்டேன்னுது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிறாராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவமானம் வருதா, பாடு வருதா, மூஞ்சில் காரி துப்புறாங்களா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, தொடச்சி பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அந்த அவமானத்துக்கு பின்பதாக தேவன் உனக்கு வெற்றியை தருகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தேவனிடத்தில் அன்பு கூறுவவர்களுக்கு சகலமும் எப்படி இருக்கு? நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமென். நம்மளை நிந்தித்தாங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஏன் தெரியுமா? கொல்கதாவின் மலையே என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றின அதே தேவன் உன் வாழ்க்கையில் உன்னை காரி துப்புறவங்களுக்கு முன்பதாக உன் தலையை நிமித்தி வைப்பா. ஆமென். உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு தூக்கம் வராதுங்க. ஆமென். என் அனுபவத்தில் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை ஒருத்தர் ஏசுனாங்கன்னா, உங்களை ஒருத்தவங்களை கேவலமாக பேசினாங்கன்னா, உங்களை பப்ளிக்காக திட்டினா கூட கவலையே படாதீங்க. ஏன் தெரியுமா? நாளைக்கு தேவன் அந்த சிலுவையை நம்மளை அந்த இடத்துல சுமக்கும் போது அந்த சிலுவையின் பலன் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்த சாத்தானை மிதித்தது போல உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவங்க தலை குனிஞ்சு மறைஞ்சு ஓடுவாங்களே தவிர நீ எப்போதும் போல போய்கொண்டே தான் இருப்ப. ஏன்னா சிலுவையை சுமக்கிறவரோட வாழ்க்கையில் தேவன் வெற்றியை தருகிறவராய் இருப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்க நீ தேவகுமாரனாக இருந்தால் இறங்கி வான்னு அவ்வளவு அவ்வளவு காரியமாய் அந்த சேவர்கள் எல்லாம் கேட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணலை? வாய் திறக்கலை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அதே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு என்ன உண்டாச்சு? தேசத்திற்குள்ள மாற்றங்களை தேவன் கொண்டு வந்தார். ரட்சிப்பின் ஊற்று எல்லா இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்று என்ன பண்ணப்பட்டுச்சு? ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு இயேசு மாத்திரமே சுகமாக்கினார். அவருக்கு பின்பதாக சீஷர்கள் எழும்பி பெரிய பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை என்பது சாதாரணமானதல்ல. அது ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில் வெற்றியை தருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சிலுவைக்கு அடுத்தது என்ன தெரியுங்களா? சிங்காசனம் இருக்கிறது. இந்த சிங்காசனத்தை அடுத்து என்ன தெரியுமா? சிலுவையின் மூலியமாக உன் வாழ்க்கையில் கிரீடத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த கிரீடத்தின் மூலியமாக அடுத்த காரியம் என்ன காரியங்கள் இருக்க தெரியுமா? மரணத்துக்கு அப்பால் மாபெரும் உயிர்த்தெழுதலுக்குரிய பரலோகத்தின் ராஜ்யத்தில் சேருவோம் என்ற நிச்சயம் இந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் தருதுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் பாருங்க. எந்த அளவுக்கு தேவன் உன்னை உயர்த்தி இருக்கிறார், எந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நீ மேல் ஏறி வந்திருக்கிறார், உன் சிலுவையை சுமக்க தேவன் எந்த அளவுக்கு பலன் தந்திருக்கிறார். உன் பாடுகள், உன் உபத்திரவங்கள், உன் ஏமாற்றங்கள், உன் தோல்விகள் எல்லாவற்றையும் நீ சுமந்து வந்ததை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்து தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது, அதனால மிக அழகாய் சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா?
அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இங்கு மத்தேயு 27 அதிகாரம் 32 வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். சீரோன் ஊராகிய சீமோன் சிலுவையா அவர்கள் கண்டு பாருங்க, இங்கே ஆண்டவர் சிலுவையை சுமந்து கடந்து வரும்போது அந்த வழியால் தற்செயலாய் போன ஒரு மனுஷன், அந்த ஊர் பேர் என்னம்மா? சீரேனா ஊராகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷன். ஆமென். அவனுக்கும் இயேசுவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இந்த ரோம படை வீரர்கள் என்ன பண்ணுறாங்க? அவன் தற்செயலாக போகிறவர் என்ன பண்ணுறாங்க? சிலுவையை சுமந்து கொண்டு வந்து கல்வாரி பாதையில் ஆண்டவர் போகும்போது அவன் அப்படி வரும்போது என்ன பண்ணாங்க? இங்கே வாடா சொல்லி ஆண்டவர் தள்ளாடும் போது சிலுவை என்ன பண்ணாங்க? எடுத்து அவன் மேலே வைத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவை அவன் மேலே வைத்தார்கள். அவன் அந்த சிலுவையை சுமக்க முடியவில்லை. ஆனால் ஒரே வரியில் முடிச்சிடும். யோசித்து பாருங்களேன். அந்த சிலுவையோடு கூட ஆண்டவர் கீழே விழுந்த பிறகு அந்த சிலுவையை எடுத்து அந்த சீமோன் மேல் வைக்கும் போது அவன் ஆண்டவர் அங்கே இருக்கவங்களை பார்த்து சொல்லியிருப்பான், எனக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுப்பா. எப்படி கதறி இருப்பான் யோசித்து பாருங்களேன். அந்த பாரமான சிலுவை. ஏன்னா சிலுவையை சுமந்து போகிறது அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கள்ளர்களும் தப்பு பண்ணவங்க அவங்கள அப்படியாய் தண்டனைக்குரியவர்கள் தான் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போவார்கள். நம்ம ஏற்றுக்கொள்வோமா? அடுத்தவர்கள் செஞ்ச தப்பை சில பேர் தான் செஞ்ச தப்பையே அடுத்தவங்க மேலே போட்டு சாதிக்கிறவங்களும் அந்த உலகத்தில் உண்டு. ஆனால் பாருங்க, அவனும் எவ்வளோ கதறி இருப்பான். ஆனால் மிக அழகாய் வார்த்தைகள் வேதங்களில் பல வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவன் அந்த சிலுவையை சுமந்த போது அவன் என்னை விட்டு விடுங்கள் என்று அவன் அழுதிருப்பான். ஆனால் இயேசுவுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லைப்பா, எனக்கு யாருன்னே அவர் தெரியாதுன்னு கதறி இருப்பான், என்னென்னலாம் பண்ணியிருப்பான். ஆனால் அவன் சிலுவையை சுமந்த அந்த கொஞ்ச நேரம் இயேசு இளைப்பாறினார். ஆமென், இளைப்பாறினார். யாருன்னே தெரியாது. ஆண்டவரோடு கூட எவ்வளோ சிஷ்யர்கள் இருந்தார். அவர் கடந்து போகும்போது ஆண்டவர் செய்த அற்புதங்களை சொல்லி எவ்வளோ ஸ்திரீகள் அழுது கொண்டு இருந்திருப்பாங்க. எத்தனை சீஷர்கள், எத்தனை விடுதலையானவர்கள் ஆண்டவரை அவர்கள் பார்த்து கொண்டே தான் இருந்திருப்பாங்க. மார்த்தாள் மரியாள் கதறி, ஆண்டவரே உமக்கு பிரியமான லாசரு மரித்து போனானே என்று கதறினவர்களும் அங்கே தான் இருந்திருப்பார்கள். விதவியின் தாயும் அந்த பாடையை தொட்டவுடன் அவன் உயிரடைந்தானே, அவனும் அங்கே தான் இருந்திருப்பான். ஆனால் ஒருவரும் தேவனுடைய சிலுவையை சுமக்க முன் வரவில்லை. ஆனால் யாரோ ஒரு மனுஷன் எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கிறவனை கொஞ்ச நேரம் தேவனுடைய சிலுவை அவன் சுமந்தான். ஆண்டவர் கொஞ்ச நேரம் இளைப்பாறினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒருவேளை மற்றவருடைய பாரத்தை உங்கள் மேல் வைக்கிறார்களா? சம்பந்தமே இல்லாத காரியங்கள் உங்கள் மேல் வந்து விழுகிறதா? கவலைப்படாதீங்க. பாருங்க, அந்த கொஞ்ச நேரம் ஆண்டவர் இளைப்பாறினார். அந்த கொஞ்ச நேரம் ஆண்டவர் இளைப்பாறினார். அவருடைய வேதனை எப்படி இருந்திருக்கும்? அவரை சுற்றி எல்லாரும் நின்று கொண்டுதான் இருந்தார்கள், ஒருவரும் இல்லை. ஆனால் ஒருவேளை உன்னுடைய சிலுவையை சுமக்க முடியாம பாரத்தோடு கூட நீங்க இந்த காலை வேளை வந்திருக்கலாம். என் நேசர் உங்களுக்கு அருகாமையில் தான் நின்று கொண்டு இருக்கிறார். உன் அருகாமையில் தான் நின்று கொண்டு இருக்கிறார். உன் கண்ணீருக்கு பதிலை என் தேவனாகிய கர்த்தர் தருகிறார். அவன் கொஞ்ச நேரம் அதை சுமந்த பின் ஆண்டவர் இளைப்பாறினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இளைப்பாறினார்.
ஐயோ இந்த காரியம் என் வாழ்க்கையில் சுமக்க முடியலையே ஆண்டவரே, இன்றைக்கு கொஞ்ச நேரம் உனக்கென்று வைத்திருக்கும் தூதர்கள் உன்னை தாங்குகிறவர்களாக இருப்பார்கள். கவலைப்படாதே, கவலைப்படாதே. என் தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு வழி வைத்திருக்கிறார். ஒரு வழி உண்டு. இனி எவ்வளோ காலம்தான் நான் கஷ்டப்படுவேன், இனி எவ்வளோ காலம்தான் அந்த கண்ணீர். ஆண்டவர் இலை பாருகிற ஒரு காலத்தை உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். இலை பாருகிறதுக்கு தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எங்கேயோ போன சீமோன் அவன் தேவனுடைய பாரமான சிலுவையை சுமந்தான். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் இருந்திருக்கும் நினச்சி பாருங்க. எத்தனையோ சீஷர்கள் இருந்தாங்க. ஏங்க உங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனை? இன்னைக்கு அநேக நேரம் நம்ம ஜெபத்தில் ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே அந்த பிரச்சனை? Why me? Why not others? Why not others? ஏன் எனக்கு மட்டும்ப்பா? அந்த கேள்விக்கு ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இந்த தொலைக்காட்சியில் யூடியூப் மூலியமாக நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உன்னோடு கூட தான் பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு இலைப்பாறுதலை தருகிற காலத்திற்குள்ளாக தேவன் ஒவ்வொரு வாழ்க்கையை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ என்னால் சுமக்க முடியவில்லை, என்னால் இந்த வேதனை தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிற உன்னுடைய வாழ்க்கை தான் ஆண்டவர் உங்களோடு தான் பேசி கொண்டு இருக்கிறார். ஓ ஒரு இலைப்பாறுதல் காலத்தை என் தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எபிரேயர் 12:11 வேதம் மிக அழகாய் சொல்லுகிறது, எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் அது துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய பலனை தருகிறதாக இருக்கும். யோபனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவன் மேலே எத்தனை கொடிய சிலுவைகள். ஒரே நிமிடத்தில் எல்லா பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அவன் வீடு இடிந்து விழுந்தது, எல்லா பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அவன் அதிகமாக நேசிக்கிற அவனுடைய மனைவி அவனை தூஷித்தான். ஓட்டை எடுத்து சொரிந்து கொண்டு தெருவில் அமர்ந்து கொண்டிருந்தான். அவன் நண்பர்கள் அவனை வந்து தூஷணம் பேசினார்கள், வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சது போல. ஆனால் அவன் அந்த சிலுவையை தாங்கினான், அவன் அதை தாங்கினான். ஆனால் அவனுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. ஒரு நாள் அவன் ஆனந்த களிப்போடு கூட அவன் வாழ்க்கையை தேவன் மாற்றினான். யோபு 19:25 சொல்லுவது போல, அவர் உயிர்த்தெழுந்த மீட்பரை நான், என் தேவனாகிய கர்த்தர் அவர் மீட்பரை நான் கண்டேன் என்று. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் உயிர் அடைவேன் என்று அவன் நிச்சயத்தோடு கூட அவனுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை அவன் சுமந்து வந்தான். யோபின் வாழ்க்கையில் நடந்த சிலுவை, சுமந்த சிலுவை போல இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாலும் சுமக்க முடியாதுங்க. அவன் எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் அவனுக்கு தெரியும், 19:25 சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உயிர் தெழுந்த தேவன் உயிரோடு இருக்கிறார் என்ற நிச்சயம் அவனுக்குள்ளாக இருந்ததுனால அவன் தேவன் அவனுடைய காரியங்களை மாறுதலாய் மாற்றினான். ஹல்லேலூயா. இழந்து போன யாவையும் ரெட்டிப்பாய் அவன் வாழ்க்கையில் கிடைத்தது, ரெட்டிப்பாய் அவன் வாழ்க்கையில் கிடைத்தது. இந்த நாளில் வந்திருக்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் வேணாலும் இருக்கலாம். இழந்த எல்லாவற்றையும் கல்வாரியின் சிலுவையின் வெற்றியின் தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மையினால் அவர் திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கடந்து போகிற சிலுவையை குறித்து அஞ்சாதே, கலங்காதே, ஏன் ஆண்டவரே என்று திகையாதே. எல்லாவற்றுக்கும் என் தேவனாகிய கர்த்தரின் வாழ்க்கையில் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த கால வேளையின் வாழ்க்கையில் என் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னது நிமித்தம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமை அவன் வாழ்க்கை ஒரே நொடியில் மாறினது. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதனை ஆகிய உங்கள் சிலுவையில் தோளில் வைக்கப்படும் போதெல்லாம், சிலுவையின் பாதநடையில் நீங்கள் நடந்து செல்லும் போதெல்லாம்
அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை என் தேவனாகிய கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு, நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அன்றியே காணந்தமே. யோபுக்கு என்ன ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும், என்ன ஒரு சந்தோஷம். அந்த பாரமான சிலுவை ஒரே நொடியில் எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அவன் அந்த சிலுவையை சுமந்தான். அவன் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென், ஜீசஸ். ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் காணந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் காணந்தமே. இந்த புவி ஒரு சொந்தம் அல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தானே. இந்த புவி ஒரு சொந்தம் அல்ல என்று இயேசு என் நேசர் பொழிந்தானே. இக்கட்டு துன்பம் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பங்கால் கிடைத்திடினு. இக்கட்டு துன்பமும் இயேசுவின் தொண்டர்க்கு இங்கே பங்கால் கிடைத்திடினு. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இயேசுவே சீக்கிரம் இத்தனை வரும் என்னை வெகுவாய் கலங்கிறேனே. இயேசுவே சீக்கிரம் ருமேலை கலங்கிறேனே. என் நேசர் தம்முக ஜோதியெல்லாம் இன்பம் தரும் பொருள் ஏதுமில்லை. என் நேசர் தம் முக ஜோதியாய் இன்பம் தரும் பொருள் ஏதுமில்லை. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. ஆனந்தமே பரமானந்தமே, இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. இயேசு அண்ணலை அண்டினோர் ஆனந்தமே. என்ன ஒரு ஆனந்தம் யோபனுடைய வாழ்க்கையில். இழந்த எல்லாவற்றையும் தேவன் அவன் இரட்டிப்பாய் தந்தான். ஆமென். எவ்வளவு பாடுகள். அவன் யோபனுடைய சரித்திரத்தை முழுவதும் நீங்கள் வாசிக்கும் போது, அவர்கள் நண்பர்கள் அவனிடத்தில் வந்து பேசும்போது அவன் பட்ட துக்கம்தான் மிக வேதனையான ஒன்று. ஆமென். அவனை பார்த்து கேட்பாங்க, என்னப்பா பாவம் செஞ்சிட்டியா? அவன் சொல்கிறது அவங்களால என்ன பண்ண முடியல, கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கி அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை புரிந்து கொள்வதற்கு ஒருவரும் இல்லாத உலகத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நம்மளை புரிந்து கொள்வதில்லை. பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ன புரிந்து கொள்வதில்லைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்மை நேசிக்கிறவர்கள் நம்மளை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் புரிந்து கொள்ளுகிறவர் ஒருவர் உண்டு, என் மீட்பர் ஒருவர். ஆமென். என் மீட்பர் ஒருவருங்க. உன்னுடைய இருதயத்தின் வேதனைகளை புரிந்து கொள்ளுகிற ஒரே ஒரு நபர் என் இயேசு ஒருவர். அதனால தான் அவர் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கினார், ரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய சாபத்திற்காக
அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை தர முடியா. மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம் நான் சுருக்கமாக முடிக்கிறேன். புறக்கணிக்கப்பட்ட சிலுவை, ஏற்றுக்கொண்ட சிலுவை. மூன்றாவதாக புறக்கணித்த சிலுவை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிலுவை. மத்தேயு 27:38 வாசிக்க கேட்போம். நான் சுருக்கமாக இதை சொல்லி முடிக்கிற நேரம் இல்லை. மத்தேயு 27:38. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவர், அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆண்டவர் சிலுவையில் அறையப்படும் போது 2 கள்ளர்களை அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார்கள். பாருங்க, இது எதை குறிக்கிறது? இடது புறமாக வலது புறமாக அந்த 2 சிலுவையினுடைய நோக்கம் என்ன? 2 பேருமே கள்ளர்கள். ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக இதில் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்க அர்த்தம், ஒன்று ஜீவன், இன்னொன்று மரணம். ஒவ்வொரு மனுஷ வாழ்க்கையிலும் தேவன் 2 வைத்திருக்கிறார், ஒன்று ஜீவன், இன்னொன்று மரணம். எதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் இந்த 2 சிலுவையினுடைய அர்த்தம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு காரியம், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மாற்றுமே நித்திய ஜீவனை ஒரு மனுஷனுக்குள்ளே அவன் கொண்டு வர முடியும். அப்போது ஜீவன் எதை குறிக்கிறது? இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது. 2வது காரியம், புறக்கணிக்கப்பட்டுகிற காரியங்கள். இன்னொரு காரியம் என்னென்னா, புறக்கணித்தல் நித்திய மரணத்தை சென்றடையும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 2 சிலுவையின் அர்த்தம், ஒன்று நித்திய ஜீவன், இன்னொன்று நித்திய மரணம். இந்த நித்திய மரணத்தை குறித்து நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21:8 சொல்லுகிறது, 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே என்ன பண்ணப்படும்? அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு குற்றவாளி இயேசுவை பரியாசம் செய்கிறான். இந்த 2 பேரில் உள்ள ஒரு வித்தியாசம், ஒன்று ஜீவன், இன்னொன்று மரணத்துக்கு ஏதியவான காரியம். நித்திய ஜீவன், இன்னொரு மரணம், ஆக்கினை தீர்ப்பின் மரணம். இங்கே பாருங்க, இதில் 2 கள்ளர்களில் ஒரு கள்ளர் ஆண்டவரை என்ன பண்ணுகிறான்? அவன் ஆண்டவரை முறுமுறுக்கிறான். எப்படிப்பட்ட முறுமுறுப்பு? இங்கு லூக்கா 23:31 அதில் நீங்கள் வாசிக்கும் போது, அவன் இயேசுவை பரியாசம் செய்து போர் சேவர்களோடும் அதே போல் அங்கு உள்ள இன்னும் 2 பேர் பரிசேயர் சதுசேயர்களோடும் வழி போர்களோடும் கூட சேர்ந்து இயேசுவை அவன் என்ன பண்ணுகிறான்? அவன் ஏசுகிறான். எப்படிப்பட்ட காரியம்? நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று என்ன பண்ணுகிறான்? அவரை இகழுகிறவனாய் இருந்தான். பாருங்க, ஆண்டவர் அவன் அருகாமையில் இருக்கிறத அவனால் என்ன பண்ண முடியவில்லை? அறிந்து கொள்ள முடியவில்லை. மிக அழகாய் சொல்லி இருக்கும். அதான் அவனுடைய காரியங்கள் 2 கல்லரில் ஒரு கல்ல ஆண்டவரை அவன் என்ன நினைக்கிறான்? ஆண்டவரை தன்னுடைய சாயாய் அவன் நினைத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இன்னொரு கல்லன் பார்த்தீங்கன்னா மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவன் ஜீவாதிபதியாக இயேசு அருகில் இருக்கிறது அவன் என்ன பண்ணிட்டான்? கண்டுபிடித்துட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். இதில் பாருங்க, அதை வாசிக்கும் போது அவனோ தனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பை என்ன பண்ணல? அவன் எழுந்து போகவில்லை. லூக்கா 23 40-41 வசனங்களை வாசிங்க, நான் முடிக்கிறேன். சிலுவையில் தொங்கிய மற்றொரு கல்லனோ ஒரு பக்கம் புறக்கணித்தான், இன்னொரு பக்கம் அந்த கல்லன், அந்த புறக்கணித்த கல்லனோடு கூட இந்த கல்லன் பேசுகிறான். வாசிங்க. மற்றவன் அவனை நோக்கி, பாருங்க, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்து தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ
பாருங்க, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். என்று அவனை என்ன பண்ணுறான்? கடிந்து கொள்ளுகிறான். பாருங்க, ஒருத்தன் ஆண்டவரை கண்டுபிடிச்சிட்டான், இன்னொருத்தன் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியல. அவன் சொல்கிறான், நம்ம 2 பேர் தவறு செஞ்சுட்டு தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனால் அவரோ உலக மீட்பர் என்பதை அவன் அறிந்து கொண்டான். இன்றைக்கி அநேக நேரம் ஆண்டவர் நம்ம அருகாமையில் இருந்தோம், நம்மளுடைய கண்கள் என்ன பண்ணப்படலை? திறக்கப்படலை. உன் சிலுவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிலுவையாய் உன் வாழ்க்கை இருக்கிறதா, இல்லை தள்ளப்பட்ட சிலுவையாய் உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? பாருங்கள், சிலுவையை சுமந்து வந்த இயேசு, அந்த சிலுவைக்குள்ளே எவ்வளோ காரியம் இருக்குது. ஒருத்தன் ஆண்டவரே மிக அழகாக இருக்கும். 42வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, வாசிங்கம்மா, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உமது ராஜ்யத்தில் வரும்போது என்னை என்ன பண்ணுங்க? அடியேனை நினைத்தருளும் என்றான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏன்னா சிலுவை என்பது மனுஷனை ஒப்புரவாக்குறது மட்டுமல்ல, அவனை மீட்டெடுக்கிறதும் தேவனுடைய சிலுவை. ஆமென், ஹல்லேலூயா. சிலுவை என்பது சாதாரண அர்த்தம் இல்லைங்க. அந்த சிலுவைக்குள்ள அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த சாபமான அந்த தூக்கப்பட்ட மரத்தில் தூக்கப்பட்டவர் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினதுக்கு பின்பதாக அநேக நன்மைகள் இருக்குதுங்க. ஏங்க பக்கத்தில் 2 சிலுவையை அறையணும்? ஆண்டவர் மட்டும் அறைந்து அவர் உயிர்த்தெழுந்து போயிருக்கலாமே. பாருங்க, ஆண்டவர் மரிக்கும் போதும் மனுஷருக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம், ஒரு பக்கம் 2 பக்கமும் கல்லர்கள் இருக்கிறான். ஒருத்தன் ஆண்டவரை அறிந்து கொண்டான், இன்னொருத்தன் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சிலுவையோர் புனித சின்னோன்னு சொல்லுறோம். ஆமென். அந்த மரணம், அந்த கடைசி நேரத்தில் பாருங்க, அடியானை நினைத்துக்கொள் என்று சொல்லும் போது 43ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரை கண்டான், அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அவன் சிலுவை, அவன் சுமந்து வந்த சிலுவையை குறித்து அவன் அறிந்தான். ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் ஒரு உயிர்த்தெழுதலை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேருமே சிலுவையை சுமந்து வந்தாங்க. ஒருவர் சிலுவை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொரு சிலுவை நிராகரிக்கப்பட்டது. ஆமென். ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை உன் வாழ்க்கையில் வைத்துக்கொள்வாயானா தேவன் நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மைக்குரிய பங்கை நீர் உன்னுடைய கண்கள் இருக்கிறதா? மறுமைக்கு தேவன் வைத்திருக்கிற பங்கை உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள சித்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? சிலுவை என்பது சாதாரணமானதல்ல. உனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை நீ எடுத்துக்கொண்டு போகிறதல்லங்க. அந்த சிலுவையில் இருக்கிற உன்னுடைய பாரங்கள் அனைத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் சிலுவையை என் தேவனாகிய கர்த்தர் புறக்கணித்து இருக்காரா, இல்லை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரா? பிரியமானவர்களே, சிலுவையின் உபதேசம் மிக அழகான வார்த்தை. அந்த வசனத்தை தெரிஞ்சவங்க யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ ஹல்லேலூயா, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அந்த கடைசி நிமிடம் அந்த கல்ல ஆண்டவரே, ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தெய்வ ஜனமே, நீ பெற்ற ரட்சிப்பு சாதாரணமானது அல்ல. தேவன் உனக்கு தந்த சிலுவை சாதாரணமானதல்ல. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லணுங்க, என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று தேவன் சொல்லணும்.
ஓ, புறக்கணிக்கப்பட்ட சிலுவை அல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிலுவையாய் உன் வாழ்க்கையை வைத்திருப்பாயானால் அந்த சிலுவையானது முதல்ல வாசித்தது போல தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை தரும். உன் வாழ்க்கையில் அன்பின் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். மீட்பின் அடையாளங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள். கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். பிரியமானவர்களே, சிலுவை என்பது ஏதோ ஒரு சின்ன இல்லைங்க. இந்த சிலுவைக்கு பின்பதாக பல ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போனது ஏதோ ஒரு மதத்தை பரப்புவதற்காக அது உருவாக்கலைங்க. அந்த சிலுவைக்கு பின்பதாக அநேக அர்த்தங்கள் உண்டு. என் தேவன் ஏதோ ஒன்றுக்காக அவர் ரத்தத்தை சிந்தவில்லை. அந்த சிலுவைக்கு பின்பதாக உனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையவே நீ எடுத்துக்கொண்டு இருக்கிறாயா, இல்லை புறக்கணித்திருக்கிறாயா? அழகுமில்லை, சௌந்தரியமில்லை, அன்று கேடுத்தா எங்களை மீட்க. சௌந்தரியமில்லை, கேடுத்தா எங்களை மீட்க. அழியாது யாம் தூய கல்வாரியின் அன்பை உண்டிடவே. அந்தோ கல்வாரியில் ஒப்பு கொடுப்போமா? பிரியமானவர்களே, சிலுவை எப்படிப்பட்ட சிலுவையா இருக்கிறது? அடைந்தே தொங்கினார், சிலுவை அடைந்தே தொங்கினார். அழகும் இல்லை, அன்பு கேடுத்தா எங்கனை. அழகும் இல்லை, இல்லை, கேடுத்தா எங்களை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேர்கள் சிறந்தவரே அண்டோ. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், சங்கீதம் 32:10 சொல்வது போல துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு. துன்மார்க்கத்தை விட்டு கர்த்தருடைய கிருபைக்காக நீ கெஞ்சும் போது கர்த்தருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும். சிறுமை அடைந்தே தொங்கினார். நீதிபதிகள் 28:13 சொல்வது போல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறும். பாவம் என்பது பல வகை உண்டுங்க. அந்த கள்ளன் ஆண்டவரை ஏளனமா நினைத்தான். ஆனா இன்னொருத்தன் ஆண்டவர் ரட்சகர் என்பதை அறிந்து கொண்டான். எல்லாருக்கும் ஒரே ரட்சிப்பு தான், எல்லாருக்கும் ஒரே ஞானஸ்தானம் தான். ஆனா ரட்சிக்கப்பட்ட உன் வாழ்க்கையில தேவன் தந்த உன் சிலுவை அவர் கண்களுக்கு முன்பதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிலுவையாய் உன் வாழ்க்கை இருக்கிறதா? இல்லை புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையா அவன் சிலுவை இருக்கிறதா? பாரம் இருக்கதா செய்ய, குடும்பத்தின் பாரம். அந்த பாரம் ஆண்டவருக்கு தெரியும். உங்களால் அதை சுமக்க முடியும் தெரிந்துதாங்க பாரத்தை ஒவ்வொரு மனுஷன் மேல வைக்கிறார். ஐயோ என்னால் சுமக்க முடியலையேன்னு நீங்க கதறலாம். அவருக்கு தெரியும்.
எந்த சிலுவையை நீ சுமக்கிறாய்? புறக்கணிக்கப்பட்ட சிலுவையா, இல்லை தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிலுவையா? இந்த கால வேளை தேவனாகிய கர்த்தர் உங்களோடு தான் பேசியிருக்கிறார். தேவன் பிரிவினைக்காக வந்த தேவன் இல்லைங்க. என் தேவன் சமாதானத்திற்காக வந்த தேவன். அவர் சிலுவையை சுமந்தது உலகத்திலிருந்து நம்மளை பிரிப்பதற்காக, உலக சாபத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுப்பதற்காக, சாபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் பொல்லாத அசுத்தாவினுடைய கிரியைகளிலிருந்தும் நம்மளை எடுப்பதற்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் சிலுவை நீ தெரிந்தெடுத்த சிலுவையாய் இன்றைக்கு மாற்றுங்கப்பா. பிரித்தெடுத்த சிலுவை ஆண்டவரே, தெரிந்தெடுத்த சிலுவை. ஒதுக்கப்பட்ட சிலுவல்லப்பா, ஒதுக்கப்பட்ட சிலுவல்லப்பா, புறக்கணிக்கப்பட்ட சிலுவல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, ஏற்றுக்கொண்ட சிலுவையா என் வாழ்க்கையை மாற்றுங்க, மாற்றுங்கன்னு கேளுங்க. இன்றைக்கு என் தேவன் உங்களோடு கூட தான் பேசிட்டு இருக்கா. உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பாரமுள்ள சிலுவையா இருக்கதா? கவலைப்படாதே, கவலைப்படாதே. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான காரியங்களை வைத்திருக்கிறார். பாக்கியமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். கவலைப்படாதே, கவலைப்படாதே. ஐயோ, என்னால் சுமக்க முடியவில்லை. இயேசுவே ஒரு கட்டம் வரும்போது இலை பாறுதலை அவர் தேடினார். உனக்கு வைத்திருக்கிற தூதர்கள் உனக்கு உதவி செய்ய அவர்களே இறங்கி வருவார்கள். உன் சிலுவையை சுமக்க என் தேவன் உன்னோடு கூட நடந்து வருவார். ஓ ஆண்டவரே, கேட்ட வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு விடுதலை ஆக்குவீராக. எல்லா பாரங்கள், எல்லா கிளேசங்கள் மாறட்டும். எல்லா பிரிவினைகள், எல்லா பொல்லாத காரியங்கள் மாறப்படுவதாகப்பா. இழந்த ஒவ்வொன்றும் தேவனாகிய கர்த்தர் கல்வாரியின் அன்பினால ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் கட்டுவீராக. ஒவ்வொரு இழந்த ஒவ்வொரு சமாதானமும் மீண்டும் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ள இறங்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஆசீர்வாதங்களும் பிள்ளைகள் கரங்களை தருவீராகப்பா. ஆண்டவரே, உம்முடைய சிலுவை வெற்றியின் சிலுவை அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு வெற்றியை நீர் உண்டு பண்ணுவீராக. தோல்விகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். ஒவ்வொரு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.